இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ செயின், ஓகேவா? என்ன மித்ரா இது? என்னது? லக்ஷ்மி அடையாளம் உன் மேல எதுவுமே இருக்க கூடாதுன்னு நான் சொன்னா இல்லையா? ஏன் முன்னாடி தூக்கி எறிகிற மாதிரி நடிச்சுட்டு திரும்பவும் அதை எடுத்து போட்டுக்கிட்டல்ல? அப்போ நான் சொன்னதை நீ மதிக்கவே இல்ல. ஆக்சுவலி உன் மனசுலயே எனக்கு எந்த மதிப்பும் இல்ல, அப்படிதானே? அப்படி இல்ல. வேண்டாம் மித்ரா, இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ தொடர்ந்து என்ன இதே மாதிரி ஃபூல் பண்ணிக்கிட்டே இருந்தீனா திரும்ப திரும்ப நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கும் நம்பறதுக்கும் நான் தயாரா இல்ல. ஒரு தடவை நான் சொல்றத கேளு மனிஷா. எவ்வளவு நாளா நீ லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டே போறன்ற சந்தேகம் எனக்கு வந்தாலும் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த லக்ஷ்மிக்காக நீ சாமி கிட்ட பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த லக்ஷ்மியோட அடையாளம் உன் உடம்புல இருக்க கூடாதுன்னு நான் சொன்னா ஏன் கிட்ட போய் சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து போட்டுக்கிட்ட. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்து நீ பண்றது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறதுக்கும் அதை பார்த்து பொறுத்துக்கிறதுக்கும் என்னோட பொறுமைய நான் எப்பவோ இழந்துட்டேன். ஐ அம் டன் மித்ரா. மனிஷா, what are you talking? ஆமா மித்ரா, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இவ்வளவு நாள் நமக்குள்ள இருந்த அந்த காதல் ஒரு பொய்யை நினைச்சு நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். இவ்வளவு நாளே நமக்குள்ள இருந்த அந்த உறவு ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் நினைச்சு நான் இதோட விட்டுடுறேன். டாக்டர், லக்ஷ்மிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொடுத்த இன்ஜெக்ஷனால அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு கான்ஷியஸ் வர வரைக்கும் அவங்க நிலைமை டேஞ்சர். நான் போய் அவளை பார்க்கலாமா? எல்லாரும் வேண்டாம், நீங்க மட்டும் போய் பாருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அண்ணி அவங்களோட உயிரை பணையா வச்சாங்கன்னா உன் கையில இருந்த அந்த பாம்பு கடியில இருந்து ரத்தத்தை உறிஞ்சு அவங்க உயிரை ஆபத்துல போட்டுட்டாங்கன்னா என்னங்க? உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? லக்ஷ்மி, லக்ஷ்மி ப்ளீஸ், நீ கொஞ்ச நேரம் இப்படியே இரு. நான் நல்லாதான் இருக்கேன், பாரு, நான் நல்லாதான் இருக்கேன். அதுக்கு காரணம் எனக்கு தான் எதுவும் ஆகாம நீ தான் காப்பாத்திட்டியே. என்ன லக்ஷ்மி இது? நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்குன்னு உனக்கு தெரியுதா? என்ன காப்பாத்துறதுக்காக நீ இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிப்பியா? ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னோட உயிரை பணையமா வைப்பியா? என் உயிர், என்னோட உலகம் எல்லாமே நீங்களா இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்க மூச்சு விட முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் கவலைப்படாம இருக்க முடியுமா?
நீங்க இல்லைன்னா நானே இல்லைங்க. அதனாலதான் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் உங்க கூட தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை வரல லக்ஷ்மி. உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என் கடமையை நிறைவேற்றினதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? லக்ஷ்மி, ரொம்ப களைச்சு போயிருப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பெரியமா, இந்த எம்எம்க்கு ரெஸ்ட் மாதிரிலாம் எதுவும் தேவையா படாது. எம்எம்மா அப்படின்னா என்னடா? மிராக்கிள் மிஷன். மித்ரா அண்ணா விஷயத்துல லக்ஷ்மி அண்ணி மிராக்கிள் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்திருப்போமானே தெரியல. அண்ணி, நிஜமாவே நீங்க கிரேட். இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே சூப்பர் உமன், அந்த மாதிரி. டேய் விவேக், இந்த இடத்துலயும் காமெடி பண்றியா? போட்டும் விடுங்க மாமா. நீங்க எல்லாரும் இப்படி சோகமா இருந்தா பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் விவேகால வச்சு எல்லாரும் சிரிக்கிறீங்களே. மாமா, அக்கா, எனக்கு எவ்வளவு அழுக வந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு என்ன ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்க்கா. எதுக்கு நானி பயம்? இங்க பாரு, நானும் உன் அக்காவும் இப்ப எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கோம். இனிமே பயப்பட தேவையே இல்லை, சரியா? சரிங்க மாமா. இப்ப மட்டும் இல்ல, எப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். அப்பதான் என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும், சரியா? சரிங்க மாமா, இனிமே எப்பவும் பயப்பட மாட்டேன். நான் தைரியமா இருப்பேன். குட். ம்.